வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இந்த நாள்காட்டி வரிகள்: எந்த வீட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த வீட்டில் திருமகள் வசிப்பாள் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள்: பெண்ணினத்தின் பெருமைதனை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பை எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்துச் சொல்ல. பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வழக்க சம்மதியார் மனம் ஒவ்வார். பெண்ணினத்தின் விடுதலைக்கு இந்த தியாகம் பேருலக அமைதிக்கும் அவசியமாம் என்று சுவாமிஜி இந்த 8 வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு 4 வரிகள்: மணவினை நிகழும் போது மகள்தனை பெற்றோர் நிறுத்தி கணவனன்று ஒருவனுக்கு கையினில் நீரை வார்த்து பணமதை ஈன்றோ பெற்றோ பலர்கான தத்தம் செய்வார். குணமெனும் நிலை கண்டோரும் இதை கொடுமை என்று எண்ணவில்லை என்று சாமிஜி இந்த 4 வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? உலகம் முழுவதும் இப்போ இன்றைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறோம். அதில் 400 கோடி ஆண்கள், 400 கோடி பெண்கள். இந்த 400 கோடி ஆண்களை ஈன்றெடுத்தவர்கள் பெண்கள். அதை நாம மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். பெண்மை எதிர்பார்க்கறது என்னன்னா, பெற்ற குழந்தை அடுத்தவங்க வளர்க்குறத அவங்க விரும்ப மாட்டாங்க. அந்த குழந்தைய தானே தான் பாலூட்டி சீராட்டி வளர்க்கணுங்கிற அந்த ஒரு உயர்ந்த பண்பு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்கள் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக வாழ முடியுது. அதே போல சாமிஜி தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பெண்மைக்கு 2ஆம் தரமாக அவங்கள ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு சூழல் தான் ஆண்களிடம் இருக்கிறது என்ற இந்த பரவலான கருத்தை சாமிஜி வருத்தமாக சொல்லுவாங்க. பெண்மை விரும்புறது என்னங்க? 3 தான். கணவனிடமிருந்து ஒரு முளைப்பூ, பெற்ற மகனிடமிருந்து கங்குத்தி, பிறந்த வீட்டிலிருந்து ஒரு முளைக்கோடி. இப்போ இதை தான் பெண்கள் உயர்வாக நினைப்பார்கள். நபி பெருமானிடம் நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்க வணங்குற 3 நபர்கள் யார் என்று. நாம் இருந்தால் சொல்லுவோம் அன்னை, தந்தை, ஆசான்னு சொல்லுவோம். முதல் 3 நபர்கள்னு சொன்னான். ஆனால் நபி பெருமான் சொல்றார், முதல் நபர் என் தாய், 2வது நபர் என் தாய், 3வது நபர் என் தாய் என்று. இதே போல பல இடங்களில் கேட்கும்போது இதே சொல்றதுனால நிருபர்கள் கேட்குறாங்க, நீங்க வணங்குற 5 நபர்கள் யார் என்று. அப்பவும் சொல்றாரு, முதல் நபர் என் தாய், 2ஆம் நபர் என் தாய், 3ஆம் நபர் என் தாய், 4ஆம் நபர் என் தாய், 5ஆம் நபர் என் தாய் என்று. அப்போ நபி பெருமான்கிட்ட கேட்குறாங்க, இந்த தாய்ப்பால் கடன் சொல்றீங்களே, அந்த தாய்ப்பால் கடன் எப்போ தீரும்? பிறந்த வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த தாய்க்கு நாம் செய்ய வேண்டியது அனைத்தையும் சிறப்பாக செய்யும்போது அந்த தாய் மகிழ்ச்சி அடைந்து, இதுகாரும் நீ செய்த இந்த நன்மைகளால் என் மனசு குளிர்ந்துருச்சு என்று சொல்லும் பொழுது அப்போ கூட கொஞ்சம்தான் தாய்ப்பால் கடன் தீரும் என்றுகிறார். அதே கேட்கும்போது, திரும்ப கேட்கும்போது, அந்த குழந்தை அந்த தாய்க்கு முன்னாடியே இறந்துருது. அப்போ எப்படி தாய்ப்பால் கடன் தீரும்? அந்த தாய் இறந்த குழந்தைய எடுத்து தன்னுடைய மார்போடு அணைத்து, இதுகாரும் நீ எனக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தால என்னுடைய தாய்ப்பால் கடன் தீர்ந்துருச்சுன்னு சொல்லணுமா? பட்டினத்தார் துறவரம் வாங்குறாங்க. துறவரம் வாங்கும்போது மகான் காலில் எல்லாரும் விழுந்து வணங்கணும். ஆனால் தாய் மட்டும் விதிவிலக்கு. அப்போ இவர் தாயினுடைய காலில் தொட்டு வணங்குறாங்க. அப்போ தாய் நினைக்கிறாங்க, நான் வயோதிக காலத்தில் இருக்கேன், எனக்கு மரணம் சம்பவிக்கும் போது நீ தான் எனக்கு என்ன செய்யணும், மகனுக்கு உண்டான அந்த இடுகாட்டில் எனக்கு தீ வைத்து என்னை கரை சேர்க்கணும் என்று மனதில் நினைக்கும் போது பட்டினத்தார் எந்திரிச்சு, அன்றைக்கு விடுவேன் தாயேங்கிறாங்க. பட்டினத்தார் துறவரம் வாங்குறாரு. அவர் ஞானவான். தாய் இறந்ததை புரிஞ்சு கொண்டு ஓடோடி வர்றாரு. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர் எங்கேயோ இருப்பார், எங்கே வரப்போறான்ட்டு இடுகாட்டுக்கும் கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போன உடனே பட்டினத்தார்
நேராக இடுகாட்டுக்கு போகிறாங்க. பச்சை வாழை மட்டை அங்கே இருக்குது. அதை எடுத்து 3 முறை வளர் வர்றார். முன்னர் இட்டத்தி முற்புறத்திலே, பின்னர் இட்டத்தி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டத்தி அடி வயிற்றிலே, யானும் இட்டத்தி மூழ்க மூழ்கவே என்று அந்த படத்தை 3 முறை வளம் வந்து அந்த பச்சை வாழை மட்டையை வைக்கும்போது பத்தி எரியுதும்பாங்க. இன்னொரு உதாரணங்க, ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டணுங்கிறாங்க. அந்த சிற்பி வரைஞ்சி கொடுக்குற படம் பிடிக்கலை. வருத்தத்தோடு நீங்கள் தான் வரையணும், ஆனால் வேறு படம் வரையணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சிற்பியினுடைய மனைவி துரோத்தி ஏன் வருத்தமாக வரீங்க என்னன்னு கேட்கும்போது ராஜா சொன்னதை சொல்லும்போது நாளைக்கு நீங்கள் வரைவீங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க இறந்து கிடக்கிறாங்க. அப்போ அந்த துக்கம் தாழ முடியாமல் அவர் அந்த படத்தை வரைந்து கொடுக்குறாங்க என்று சொல்லுவாங்க. அதுபோல் பெண்மை இவ்வளவு உயர்வு, மகான்களும் மற்றவர்களும் இவ்வளவு உயர்வாக மதித்த அந்த பெண்மைக்கு நாம் ஒவ்வொருத்தரும் மதிப்பு கொடுத்து வாழணுங்க. அப்போ தான் நம்ம இல்லத்தில் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.